அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. அன்று ஒரு நாள் ட்ரிப் டு கேரளா பார்ட் 4 பாப்போமா? அலப்புலால ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஜங்ஷன் போனோம். ட்ரெயின் இல்லாதனால அங்கிருந்து டவுன் பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். காயங்குளத்துக்கு பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறியும் சஜ்வா இந்த கண்ணாடியை கழட்டவே இல்ல. அக்கா மாதிரியே தங்கச்சிட்டையே எந்த ஊர்ல இருக்கும்னு கேட்டா என்ன சொல்றா அப்படின்னு நீங்களே பாருங்க. காயங்குளத்துல இறங்கி காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கார் வந்துருச்சு. எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட காதல் கணவருடைய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். அதுக்காக தான் நாங்க கேரளா வந்தோம். சோ ஃபர்ஸ்ட் நாள் அலப்புலா போய் சுத்திட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் போலான்னு ஒரு பிளான். சோ நைட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு டின்னருக்கு போயிட்டோம். கேரளா பிரியாணி, பீஃப், பரோட்டா டின்னர் செம்மையா போச்சு. இதுக்காக தானே கேரளா வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நல்லா போய் படுத்து தூங்கிட்டு காலையில ஒரு செம்ம வியூல எந்திரிச்சோம். ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னு சொல்லலாம். பக்கத்துல எல்லாம் வீடு இல்லாம தள்ளி தள்ளி நிறைய மரங்கள் செடிகளோட அவ்வளவு அழகா இருந்துச்சு பார்க்கவே. மாப்பிள்ளையோட அண்ணன் ஹவுஸ்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். சூப்பரான ஐடியா ஒண்ணு பார்த்தோம். இந்த வீட்டுல அடுப்பு வீட்டுக்குள்ள இருந்துச்சு, சிலிண்டர் வீட்டுக்கு வெளியே இருந்துச்சு. கிச்சன்ல இருந்து ஒரு டியூப் போட்டு அப்படியே கிச்சனுக்கு வெளியே சிலிண்டர் இருந்துச்சு. வெளியே போய் ஆஃப் பண்ணிக்கிறது எல்லாமே. லீக் ஆனா கூட வெளியவே எல்லாம் இதாயிடும். சோ இது ஒரு நல்ல ஐடியா, நம்மளும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டோம். பீஃப் பரோட்டா நல்லா சாப்பிட்டோம். லாஸ்ட்ல ஒரு கட்டன் சாயா வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் என்ன, மேரேஜுக்கு கிளம்பியாச்சு. சிம்பிள் அண்ட் எலிகன்ட் மேரேஜ். நான் இதுவரையும் இப்படி பார்த்ததில்ல. இங்கெல்லாம் நம்ம அலப்பறையை கூட்டிட்டு பட்டு சேலை நகை எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு அப்படி இருப்போம். ஒரு மேரேஜ்னா ஆனா மாப்பிள்ளை பொண்ணோட அண்ணா எல்லாருமே அவ்வளோ சிம்பிளா இருந்தாங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். ஸோ பந்திக்கு போயாச்சு. நல்லா திருப்தியா கேரளா பிரியாணியை சாப்பிட்டு எண்டிங்ல ஒரு ஐஸ்கிரீமு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.